ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கா ஜியாரத்து ஹில்டன் பில்டிங் பார்க்குறோம். இந்த பில்டிங் கிளாக் டவர் இருக்குது, கிளாக் டவர் பில்டிங் அது ஹில்டன் பில்டிங்பாங்க. இந்த கிளாக் டவர் தான் ஹதீஜா அம்மையாருடைய கோட்டை இருந்த இடம்னு சொல்லுவாங்க. கிளாக் டவரை பொறுத்தளவில் 9வது ஃப்ளோரில் மஸ்ஜிதே அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்ற சஹாபாக்கள் ஒரு சஹாபி அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கா ஜியாரத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா WC3 கிட்ட வர சொன்னாங்க நம்ம குரூப் எல்லாருமே. முன்பு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்கு முன்பு அரபு நாடுங்கிறது பெண்களுடைய கண்ணியம், பெண்களுடைய மகத்துவத்தெல்லாம் விளங்காமல் இருந்தாங்க. பெண் பிள்ளைகளை உயிரோடு கொலை செய்யக்கூடிய கொடூர குணம் உள்ளவர்களாக அன்றைக்கி இருந்தாங்க. பெண் பிள்ளைனாலே பாரம், பெண் பிள்ளைங்கிறது ஒரு கஷ்டம், பெண் பிள்ளைனாலே ஒரு சாபம், பெண் பிள்ளைனாலே அது வளர்க்குறதே ஒரு சிரமம் அப்படின்னு ஒரு தவறான எண்ணமும் கொள்கையும் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவரை அங்கே நிற்க சொல்லுங்கள், திரும்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகு தான் பெண் பிள்ளைனா பரக்கத், பெண் பிள்ளைனா நற்செய்தி, பெண் பிள்ளை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அப்படிங்கிறத ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல்ல உலகத்துக்கு சொன்னாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே அதே மாதிரி அரபு நாட்டில் இருந்த இடத்துல நம்ம பார்க்குற இந்த இடம் பெண் பிள்ளைகளை புதைக்கிற இடம். அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு இடம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. எந்த அளவுக்கு இந்த இடத்த சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சுற்றி பில்டிங் இருக்கும், ஆனால் இந்த இடம் மட்டும் ஒரு கிரவுண்டு மாதிரி காலியாக கிடக்கும். இது ஒன்று ரோடு ஆக்கியிருக்கலாம், அல்லது ஹரமோடு சேர்த்து டைல்ஸ் ஆக்கியிருக்கலாம், அல்லது பில்டிங் ஆக்கியிருக்கலாம். அது இயற்கையாகவே இந்த இடத்துல கட்டப்பட்ட போது இந்த அல்லாவுடைய அதாபு இறங்கின இடங்கிறதுனால, எவ்வளோ பெரிய தவறான வேலை இங்கே செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல அதாபு இறங்கின இடங்கிறதுனால இங்கே அந்த பில்டிங்கை நிற்காது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அவ்வளோ ஒரு தவறான ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்ச இடம் இந்த இடம். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தான் ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து அந்த பெண் குழந்தைகளை கண்ணியமாக திருமணம் முடித்து கொடுத்தா அவர் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, 2 பெண் குழந்தை பெற்றெடுத்தான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. 2 பெண் குழந்தைகளுக்கும் அதே சிறப்புன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாலுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்குறாங்க. அவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொன்னாங்க. அதாவது குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி நிறைய சிறப்புகள் பெண்களை பற்றி வருது. அதாவது குர்ஆனில் சூரத்து நிசா அப்படின்னு ஒரு சூறா இருக்குது. பெண்கள் அப்படின்னு அந்த சூறாவுக்கு பேர். பெண்களுடைய சிறப்பு, பெண்களுடைய உரிமைகள், பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன கண்ணியத்தை கொடுக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் அதில் வருது. சூரத்து நூறுன்னு ஒரு சூறா இருக்குது 18வது ஜுஸுல. அந்த சூரத்து நூறு அப்படிங்கிற ஜுஸுவில் பெண்களுடைய சட்டம் எல்லாம் வருது. எப்படி ஆண்களுக்கு சில விஷயங்கள் நிக்காஹுடைய விஷயங்களில், மனமிரிவுடைய விஷயங்களில், சொத்துரிமையுடைய விஷயங்களில் எப்படி ஆண்களுக்கு பங்கு இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் யாருமே பெத்த தாயின் கீழே காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற இந்த வார்த்தையை உலகத்தில் எந்த தலைவருமே சொல்லலை. உன் தாயை பாரு, நீ சொர்க்கம் போயிடலான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவி தான், மனைவீட்டை நீ நல்ல பேர் எடுத்தாதான் நீ நல்ல மனுஷன். ஊரெல்லாம் நீ நல்ல பேர் எடுத்துட்டு மனைவீட்டை உனக்கு நல்ல பேர் இல்லைன்னா நீ ஜீரோன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய தலைவர்னு சொல்கிறாங்க, பெரிய எம்எல்ஏ எம்பியாக இருந்துட்டு மனைவி அவரா மோசமான ஆளுண்டா அவர் ஜீரோ தான். சாதாரண மனிதர், ஏழையாக இருக்கிறார், ரிச்சா ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு, என் கணவர் போன்ற உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு அந்த மனைவி சொன்னாங்கன்னா அவர் தான் உயர்ந்த மனிதர். ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள் சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குழந்தையினுடைய சிறப்பை பேசினாங்க. தாயினுடைய சிறப்பு, மனைவியினுடைய சிறப்பு, பெண் பிள்ளையினுடைய சிறப்பு. இந்த 3 உலகத்தில் முக்கியமான ஒரு உறவுகள். இந்த உறவுகளை குறித்து, பெண்களை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கவே படுவீர்கள் என்று அரஃபாவுடைய மைதானத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பெண்களை எப்படி நீ நடத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாளை மறுமையில் விசாரணையில் ஒரு விசாரணை அதுவும் உண்டு. பெண்கள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த அமானிதமான ஒரு உறவு கண்ணியமாக நீங்கள் எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது.
இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து நிறைய மதங்களில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வாதில் பனாத் அப்படிங்கிற இந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இதில் இன்னொரு நிகழ்வும் சொல்கிறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி வந்து சஹாபாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி தேம்பி அழுகிறார். அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிற யார் ரசூலல்லாஹ், நீங்கள் வருவதற்கு முன்பு அறியாம காலகட்டத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது பெண் குழந்தைங்கிறதுனால உடனே அந்த குழந்தையை நான் வந்து கொல்ல சொல்லிட்டேன் மனைவிட்ட. மனைவியும் அந்த குழந்தையை கொண்டுட்டாங்க. அப்படின்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு சில காலம் கழித்த பிறகு ஒரு சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை எய்த்து வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ மனைவிட்ட சொல்கிறேன், நமக்கு அந்த பெண் குழந்தையை நீ கொலை செஞ்சிட்டியே, அந்த குழந்தை உயிரோடு இருந்தா இந்த வயசு தானே இருக்கும், இந்த மாதிரி தானே அந்த பிள்ளை இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, அது நம்ம குழந்தை தான், நான் வந்து கொல்லாமல் அந்த குழந்தைய எய்த்து விட்ட கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ திரும்பவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் சொன்னதை நீ செய்யலையா என்று சொல்லி சின்ன பிள்ளையாக இருக்கிற என் குழந்தையை அழைச்சிட்டு போய் நான் என்ன செய்கிறேன், மண்ணை குழியை வெட்டி புதைக்க போகிறேன். அப்போ அந்த புல்லை வந்து என் உடம்புல என் முகத்தில் பட்டிருக்கிற மண்ணை அந்த புல்லை மண்ணு பட்டிருக்கு வாப்பா அப்படின்னு அந்த புல்லை வந்து தட்டி விட்டுச்சு. அப்போ கூட எனக்கு இறக்கம் வராமல், எனக்கு அப்போ கூட அந்த உணர்வு வராமல், அறியாமை காலத்தில் காஃபிராக நான் இருந்த நேரத்தில், எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்படாத அந்த நேரத்தில் நான் உயிரோடு என் பிள்ளையை அப்படியே போட்டு புதைத்தேன் என்று சொல்லி அந்த சஹாபி தேம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து அழுதாரம். அந்த மாதிரி வந்து வாதில் பனாத் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படி ஒரு தவறான ஒரு அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்த இடமாக இந்த இடத்த இன்றைக்கி சொல்லப்படுது. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலக மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பெண் பிள்ளைகளை கண்ணியமாக கடைசி காலம் வரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மறைந்துவிட்ட நம்முடைய தாய்மார்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து பெண் குழந்தைங்களை பறிக்கப்பட்ட இடம். ஹில்டன் பில்டிங் பார்க்குறோம். இந்த பில்டிங் கிளாக் டவர் இருக்குது, கிளாக் டவர் பில்டிங், அது ஹில்டன் பில்டிங்மாங்க. இந்த கிளாக் டவர் தான் ஹதீஜா அம்மையாருடைய கோட்டை இருந்த இடம்னு சொல்லுவாங்க. கிளாக் டவரை பொறுத்தளவில் 9வது ஃப்ளோரில் மஸ்ஜிதே ஹதீஜா என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர்லேயே ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதை வைக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, இது ஹதீஜா அம்மையாருடைய கோட்டை, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சொத்து இருந்த இடம் இது. அதனால் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. இதில் அந்த நேரம் எழுதியிருக்காங்க பாருங்கள், வக்ஃபுல் மலிக் அப்துல் அஜீஸ் லில் ஹரமைனி ஷரீஃபைன். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து ஹரமுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி. இதனுடைய ஒரு பெரிய வருமானம் வந்து எங்கே தான் போகணும், யாருக்காக செலவழிக்கப்படுது, ஹரமுக்கு போது ஹாஜிகளுக்காக செலவழிக்கப்படுது. அதுதான் அந்த பெருசாக அந்த அரபில் எழுதியிருக்கிறாங்க. வக்கஃபஹுல் மலிக் அப்துல் அஜீஸ் இல் ஹரமைனி ஷரீஃபைன். ஹரம் ஷரீஃபுக்கு வக்ஃபு செய்யப்படும் மலிக் அப்துல் அஜீஸ் வந்து வக்ஃபு செஞ்சார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இது கிளாக் டவர். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-8 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் அது உள்ளே தான் இருக்குது. 9ஆம் மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன செய்யலாம், அது இந்த ஹோட்டலுக்கு பிரிஞ்சு போகலாம். அடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் ஹில்டன், பழைய ஹில்டன். புது ஹில்டன் வேறு வந்துருச்சு. இதான் மக்கா டவர்னு இப்போ சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஃப்ளோரில் வந்து மஸ்ஜித் அபூபக்கர்னு ஒரு பள்ளி இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரில் வைக்கப்பட்ட பள்ளிவாசல். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீடு இருந்த அவர்களுடைய பெயரால் கட்டப்பட்டிருக்கிற அந்த அந்த பள்ளிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பள்ளிவாசல் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த பில்டிங். ஆமாம், அதனால் அதுக்கு பேர் மக்கா டவர்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு பேர் அபூபக்கர் பள்ளிவாசல். இதில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு பேர் ஹதீஜா நாயகினுடைய மஸ்ஜிதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பள்ளிவாசல். அது ரெண்டும் அங்கே இருக்குது. சரி வாங்க, அப்படி வாங்க. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்ற சஹாபாக்கள் ஒரு சஹாபி அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல ஒரு 10 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்காமல் ஏற்றுக்கிட்டவங்க சில பேர் தான், ஒரு 10 பேர் கொண்ட குழு தான். அதில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபியும் ஒரு சஹாபி. அந்த சஹாபியினுடைய வீடு வந்து இந்த பகுதியில் தான் இருந்துச்சு. அன்னைக்கு உள்ள இடத்துல இந்த பகுதியில் அந்த வீடு இருந்துச்சு. இந்த வீட்டில் தான் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய ஆலோசனைகள் செய்வாங்க. அன்றைக்கி வந்து எதிரிகள் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, முஸ்லீம்கள் வீக்காக இருந்தாங்க.
எதுவுமே பகிரங்கமாக எதுவுமே வெளிப்படையாக வந்து எந்த அமளியுமே அன்றைக்கி செய்ய முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ரகசியமான ஆலோசனை, ரகசியமான பேச்சுவார்த்தை, என்னெல்லாம் நம்ம செய்யலாம், அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணுறது, நம்ம எப்படி அடுத்து போய் தாவா பண்ணுறது, அடுத்து மக்களுக்கு போய் நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்களை ரகசியமான ஆலோசனை அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் நடக்கும். எந்த அளவுக்குன்னா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை இஸ்லாம் கொஞ்சம் பலகீனமாக தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீரமான ஆள். உமர்னாவே எல்லாம் பயப்படுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு முழுக்க முழுக்க அகைன்ஸ்டாக இருந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியினுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கோவப்படுறாங்க. அப்படியா, சகோதரியை நான் கொல்ல போகிறேன், சகோதரியுடைய கணவரையும் கொல்ல போகிறேன், முகம்மதை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு வாள் எடுத்துக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக அந்த சகோதரியுடைய கணவரும் சகோதரி எங்கே இருக்காங்கன்னு அங்கே போகிறார். வீட்டில் போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது தாஹா சூறாவை அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. போன உடனே அவருக்கு குர்ஆனுடைய ஆயத்தினுடைய சப்தம் உடனே கேட்குது. தாஹா சூரா அப்படிங்கிறது இருக்கிற சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா. அந்த இலக்கணம், இலக்கியம், அந்த அழகுமாங்கள குர்ஆனுடைய அந்த லஃப்ஸ் அழகு இருக்குல்ல, அந்த அழகு தாஹா சூறாவுக்கு உண்டு. ஓதும் போதே அவ்வளோ இனிமையாக இருக்கும், கேட்கும் போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த தாஹா சூறாவுடைய வசனத்தை கேட்ட உடனே அப்படியே உமர் ரலியல்லாஹுடைய மனசு அப்படியே மாறுது. ஒரு கேட்காததை முதல்ல தன் காதலை கேட்ட அந்த வசனத்தில் அப்படியே பூரிச்சு போகிறாங்க. உள்ளே போன உடனே நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் குர்ஆன் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அது என்ன காட்டுங்க? இல்லை நீங்கள் வந்து சுத்தமாகணும், நீங்கள் ஒது செய்யணும், நீங்கள் குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது உமர் ரலியல்லாஹு தயாராகிறாங்க. உடனே அவங்க சுத்தமாகறாங்க, ஒது செய்கிறாங்க, குர்ஆனை பார்க்குறாங்க. உடனே அந்த நிமிடமே அவங்களுடைய மனதெல்லாம் மாறுது. கலிமாவை சொல்கிறதுக்காக துடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லப்படுது அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சகோதரியை கொல்வேன் என்று போனவர், முகம்மதை வெட்டுவேன் என்று போனவர், குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு உடனே மனசு மாதிரி நேராக அங்கேருந்து திரும்ப அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் ஹதரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த பகுதியில் தான் அந்த அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடு இருந்த இடம். அதை ஒரு குறிப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று பாபு சலாம் அப்படிங்கிற கேட்டையும் பார்க்குறீங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அது பாபு நபின்னு போட்டிருக்கு, பாபு சலாம் கேட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள், அஸ்ஸலாம் கேட்டுன்னு போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த கேட் இருந்த பகுதி. சலாம் அஸ்ஸலாம் பாபு நபினா இந்த கேட்டு வழியாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா அப்படியே வந்து அவங்க போக வேண்டிய கேட்டு இந்த கேட்டு தான். இந்த கேட்டு வழியாக போனால் நேராக காபாவுக்கு போயிட்டு நேராக திரும்ப போவாங்க. அதனால தான் இந்த பகுதியில் ஒரு அடையாளம் வச்சு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானது தெரியல, கொஞ்சம் கிட்டக்க போனால் தெரியும். ஒரு தனியாக 2 ஜன்னல் இருக்கும். அந்த குப்பை கொட்டுற பெண்மணி வந்து இங்கேருந்து குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து இது காடா மேடா பள்ளமா மலையா ஒவ்வொரு இடமா தானே இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு தர்த்தீபாக இருக்காது. அந்த குப்பை கொட்டுற அம்மா வந்து குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்களாம். டெய்லி அந்த அம்மா குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் குப்பை கொட்டப்படலை. ஏன் அன்றைக்கி அந்த அம்மா குப்பை கொட்டலையே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நேராக போய் அந்த அம்மா போய் உடம்பு விசாரிச்சாங்க. அந்த அம்மா அப்படியே அழுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே முகமதே, உங்களை நான் குப்பை கொட்டி உங்களை வந்து நான் கண்ணிய குறைவாக நடத்தினேன், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ என்னை தேடி வந்துட்டீங்களே என்று சொல்லி அந்த அம்மா அழுது அந்த அம்மா வந்து களிமா சொன்னாங்க என்று வரலாறுல பார்க்குறோம். இந்த பில்டிங் அந்த பக்கம் போனால் தனியாக ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் அங்கே இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி அது இங்கே பாருங்க. அதான் அந்த அடையாளமாக தான் அடையாளம் வச்சிருக்கிறாங்க, அது சொல்லப்படுது. இன்னொன்று அங்கே நேராக பாருங்க. வீடாக தான் இருந்துச்சு. ஆமாம் தெரியுதுங்களா? அந்த அது இருக்குல்ல, இந்த இருக்குங்களா, இந்த பில்டிங், இந்த பில்டிங் அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இடம். அது இன்னைக்கு வந்து லைப்ரரியாக வச்சிருக்கிறாங்க. உள்ள கிதாபுகள் இருக்குது. அங்கே சுற்றி பேரிகேட் போட்டிருக்கு, உள்ள அலோவ் பண்ணல. முதல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமியில் பிறந்த இடமாக அந்த இடம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி அது வீடு. இந்த பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மலை ஜபுல் அபு குபைஸுங்கிற மலை, அந்த மலையினுடைய அப்படியே தொடக்கம், அது லாஸ்ட் வரை அந்த பார்க்குறோம்ல அந்த மலை, இந்த மலையிலிருந்து அந்த கடைசி வரை உள்ள மலை வந்து ஜபுல் அபு குபைஸ்.
அபூ குபைஸுங்கிறது நிறைய மலைகள் இந்த ஊரில் பிரத்யேகமான ஒரு முக்கியமான மலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து மலை மீது ஏறி நின்று சில நேரங்களில் பிரசங்கள் செஞ்சாங்க. எனக்கு பின்னாடி வந்து ஒரு போர் படை வந்து உங்களை தாக்க வருது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? முகமதே நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புவோம். அப்போ நான் நபி அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற நம்புங்க அப்படின்னு சொல்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த நிகழ்வு நடந்த இடம். முதல் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு வந்து அல்லாஹுவால் இறக்கப்பட்ட முதல் மலையினுடைய தொடர்ச்சி இதுன்னு சொல்லப்படுது. இந்த அபூ குபைஸுங்கிற மலையினுடைய தொடர்ச்சி தான் மற்ற எல்லா மலைகளும். இது இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டே போகும். அதனால் அந்த மலையை வெட்டாமடி விட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு வரலாற்றுக்கு கீழே உள்ள மலை. அதனால் அபூ குபைஸ் அப்படிங்கிற மலை இது. அப்படியே கீழே இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து அபூஜஹலுடைய வீடு இருந்த இடம். அபூஜஹலுடைய வீடு தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க சவுதி கவர்மெண்ட்டு பாத்ரூம் ஹம்மாமா ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த இது எல்லாம் ஃபுல்லாகவே அபூஜஹலுடைய வீடு இருந்த இடம். அபூஜஹலுடைய வீடு இருந்த அத்தனை பகுதியும் இன்றைக்கி வந்து பாத்ரூம் ஆக்கி கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தின, நபியை கஷ்டப்படுத்தின, நபியை கேவலப்படுத்தணும்னு நினச்ச அபூஜஹல் கியாமத்து நாள் வரை அவன் கேவலப்படுத்தணும், அப்படி கேவலப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சவுதி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, அதை வந்து ஹம்மாமாவே பாத்ரூமாவே ஆக்கி வச்சிருக்கு. கியாமத்து நாள் வரை அப்படி தான் இருக்கும். அந்த இழிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ். வேறு என்ன காஜா சொல்லணும்? சொல்லுங்க சும்மா சொல்லுங்க கொஞ்சம். வந்து ஒரு அற்புத நிகழ்வு அந்த மலையில் நின்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நிலாவை பிளந்தாங்க. அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சம்பவம். அந்த நிலாவை பிளந்த உடனே இந்த நிலாவை பிளந்தது வந்து கேரளாவில் உள்ள மன்னர் அவர் என்ன செஞ்சார், அந்த பிளந்த நிலாவை பார்த்தார். அந்த சேரன் காலத்தில் உள்ள மன்னர் அவர் அந்த நிலாவை பிளந்து பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த நபியை அந்த யார் இந்த நிலவை பிளந்த நபி தான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மக்காவுக்கு வந்தார் நபியை பார்க்கறதுக்கு. நபியை பார்த்து சந்திச்சுட்டு திரும்பி போகிற வழியில் அவர் என்ன பண்ணார், நபி முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. திரும்பி போகிறல ஒஃபாதாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இடையில ஏதோ ஒரு ஊரில் எந்த ஒரு இதில் ஊரில் ஒஃபாதாயிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வந்து அந்த மலைக்கு மேலே நின்று தான் அந்த நிலாவை பிளந்தாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மலை அந்த மலை. இன்ஷா அல்லாஹ் சொல்கிற மாதிரி பெரிய மலை. அது நிறைய இடிச்சிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி உள்ளது இடிச்சிட்டாங்க. ஆனால் வரலாறு கண்டு அந்த மலையை அப்படி வச்சுருக்காங்க. அபூ குபைஸ் இன்ஷா அல்லாஹ். இதாச்சு அங்கே நம்ம கிட்ட ரசூல்லா பிறந்த அந்த வீட்டுக்கிட்ட போக முடியாது. ஃபுல்லாக பேரிகேட் போட்டு அது க்ளோஸ்டு தான். அந்த 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 பேரிகேட் வரையும் தான் போகலாம். எல்லாம் போய் நடந்து லைப்ரரி வச்சிருந்தாங்க. ஆமாம். அப்போ வந்து இந்த உம்ரா வரவங்க பார்க்கலாம், அஜி வர பார்க்க முடியாது. இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த 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 ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல சார், இந்த இருக்குல்ல அந்த பில்டிங் தான். இந்த வாங்கி வாங்க சார், இந்த பில்டிங் சார், இந்த பில்டிங் தான் பிறந்த வீடு. போகிற வழி தான் வழியில் வந்து சலாம் கேட்டு உம்ரா போன கேட்டு நபி கேட்டுன்னு ஒரு கேட்டு கீழே போனால் பார்க்கலாம். அங்கே தான் தொழுவிக்காண்டி போவாங்க. நபி கேட்டு இருக்குல்ல, அதான் தொழுவு போகும். அதான் நபி கேட்டு வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் கைஸ், காலித் ஹஜ்ரத் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு மக்கா ஜியாரத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தவாஃப் பண்ணதுக்காக வந்திருக்கோம். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மக்ரிப் தொழுதுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அல் சஃபா டவர்ஸில் வந்து இருக்கோம், ஷாப்பிங் மால் சென்டர். ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வந்திருக்கோம்.
கைஸ் அல் சஃபா டவர்ஸ்க்கு வந்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சம்பழம் நிறைய விட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். கிஃப்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இதான் டின்னர் சாப்பாடு, சப்பாத்தி, ரைஸு, கிரேவி, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, சிக்கனு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் உம்ரா வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.